கரிசலாங்கண்ணி கீரையை வச்சு என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இது கரிசலாங்கண்ணி இல்லைன்றீங்க. ஃபஸ்ட்டு கீரையை தேய்ச்சிங்கன்னா அது பிளாக் கலரில் மாறும். நான் செகண்டாக காட்டியிருக்கேன் இந்த கீரை வந்து கரிசலாங்கண்ணி தான். பட் தேய்ச்சா அது பிளாக்காக மாறாது. நான் யூஸ் பண்ணுறது எல்லோ ஃப்ளாரு. ஒயிட் ஃப்ளாரும் இருக்குது, பட் அதை நான் யூஸ் பண்ணதில்லை. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் ஒயிட் அப்படியே பிளாக்காக மாறிடாது. நம்ம லைஃப் ஸ்டைலை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது. 8 மணி நேரம் தூங்குறோமா, தலையில் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணாமல் இருக்குமா, அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது 2-3 வந்தது. அப்போ டக்குன்னு இந்த கீரை இருந்தது தோட்டத்தில். அப்படியே பறித்து இதே மாதிரி போட்டோம். எனக்கு அந்த இருந்ததும் போயிடுச்சு. அப்புறம் இப்போ ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிடுறேன். கீரையை பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிட்டு நிழலே காய வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி தொளிச்சு இல்லைன்னா தொளிக்காமல் கூட ஆட்டிக்கோங்க. அப்புறம் அது குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சு ஒரு 5 days ஆச்சு எனக்கு. நம்ம எவ்வளோ பெருசாக பிடிக்கிறோங்கிறதுலையும் இருக்குது. அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறத நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் இவ்வளோதான்லாம் இல்லை. எனக்கு போன டைம் கம்மியாக ஊற்றினேன், நல்லா பிளாக் ஆகிருந்தது. அதனால இந்த டைம் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிருக்கேன். கீரை மட்டும்தான், வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அப்புறம் முக்கியமாக காய்ச்ச மாட்டேன். அப்படியே விட்டிங்கனாலே பிளாக் ஆகிடும்.